அந்தக் குகைப்பாதை மரண அமைதியில் இருந்தது. பாலாவின் கையை அந்த எலும்புக்கூடு ஒரு இரும்பு இடுக்கிகள் போல பிடித்திருந்தது. பாலா உதறினான், ஆனால் முடியவில்லை. அதே சமயம் அவனது போன் திரை ஒளிர்ந்தது. காணாமல் போன அவனது தந்தை அனுப்பிய அந்த மெசேஜ். பாலா, அந்த தகட்டை தொடாதே, அது புதையல் அல்ல, அது ஒரு சாபம். பாலா அந்த மெசேஜை படிக்கும் அதே நொடி அந்த எலும்புக்கூட்டின் வாய் டக் என்ற சத்தத்துடன் திறந்தது. உள்ளே ஒரு சிறிய குழாய். அதிலிருந்து ஒரு ஊசி வெளியே பாயத் தயாராக இருந்தது. பாலா சுதாரிப்பதற்குள் அவன் பையிலிருந்த அந்த தங்கத் தகடு மீண்டும் ஒரு முறை அதிர்ந்தது. பாலா யோசிக்கவில்லை. தன் கையிலிருந்த கனமான டார்ச் லைட்டால் அந்த எலும்புக்கூட்டின் மண்டையோட்டில் ஓங்கி அடித்தான். சடார்! மண்டையோடு உடைந்து சிதறியது. அந்த அதிர்வில் எலும்புக்கூட்டின் பிடி தளர்ந்தது. பாலா கையை உருவிக்கொண்டு கீழே குனிந்தான். அவன் தலைக்கு மேலே விர் என்ற சத்தத்துடன் அந்த விஷ ஊசி பாய்ந்து சென்று பின் சுவரில் குத்தியது. அந்த சுவர்க்கல் அப்படியே கருப்பாக நிறம் மாறியது. எவ்வளவு வீரியமான விஷம்! அப்பா சொன்னது நிஜம்தான், இது சாதாரண இடமில்ல. பாலா மூச்சு வாங்கிமான். இடம் மலைக்கோட்டை அடிவாரம். வில்லன் சிவாவின் ஜீப். சிவா ஒரு டேப்லெட்டை பார்த்து கொண்டிருந்தான். அதில் ஒரு பச்சை நிற புள்ளி, கிரீன் டாட், வரைபடத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. சிவா தன் காதிலிருந்த இயர்பீஸை தொட்டினான். சிவா, பாலா முதல் பொறியை தாண்டிட்டான், இப்போ 2வது நிலைக்கு போயிட்டு இருக்கான். மறுமுனையில் புரொஃபசர் விஸ்வநாத் குரல் கேட்டது. கிரேட், அவனுக்கு சந்தேகம் வரலையே? சிவா சிரித்தான். வாய்ப்பே இல்ல சார். அவனோட பைய நேத்தி செக் பண்ணும்போதே அதோட ஸ்ட்ராப்புக்குள்ள ஒரு நானோ ஜிபிஎஸ் சிப் வச்சு தெச்சிட்டேன். அவன் எங்க போனாலும் பூமிக்கு அடியில் எத்தனை அடி ஆழத்துக்கு போனாலும் சிக்னல் கிடைக்கும். விஸ்வநாத், குட். நாம அவசரப்பட்டு உள்ள போக வேண்டாம். பாண்டியர் காலத்துல ஒலிப்பொறிகள் மற்றும் கண்ணாடி பொறிகள் நிறைய வைப்பாங்க. பாலா அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பாதையை கிளியர் பண்ணட்டும். அவன் லேப் உள்ள போனதும் நாம உள்ள போலாம். சிவா, சரி சார். இப்போ அவன் ஒரு பெரிய ஹாலுக்குள்ள நுழையிறான். பாலா சுரங்கப்பாதையில் நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று பாதை முடிந்து ஒரு பெரிய இருண்ட ஹால் வந்தது. அந்த ஹாலின் தரை முழுவதும் விசித்திரமான ஓட்டைகள் இருந்தன. பாலா ஒரு அடி எடுத்து வைத்தான். அவன் கால் தரையில் பட்டதும் விர் என்று ஒரு சத்தம். சுவரிலிருந்த ஒரு துளையிலிருந்து கூர்மையான காற்று கத்தி போல வீசி பாலாவின் கன்னத்தை உரைசி சென்றது. லேசாக ரத்தம் கசிந்தது. காற்றழுத்த பொறி. நான் தவறான இடத்தில் கால் வைத்தால் இந்த காற்று என் உடலையே கிழித்துவிடும், பாலா தனக்குள் சொன்னான். பாலா தன் பாக்கெட்டிலிருந்து கொஞ்சம் சாக்பீஸ் பவுடரை எடுத்தான். அதை மெதுவாக காற்றில் ஊதினான். அந்த பவுடர் காற்றில் பறக்கும் திசையை வைத்து காற்று எங்கிருந்து வருகிறது என்பதை கணித்தான். ஒவ்வொரு அடியாக மிக கவனமாக தரையில் இருக்கும் பாதுகாப்பான கற்களை மட்டும் மிதித்து நடந்தான். அவன் முதுகில் வியர்வை வழிந்தது. கடைசியாக அந்த அறையின் மறுபக்கத்தை அடைந்தான். காற்றின் அறையை கடந்ததும் ஒரு பிரம்மாண்டமான கருங்கல் கதவு வழிமறித்தது. அதில் சாவித்துவாரம் இல்லை, கைப்பிடியும் இல்லை. அதற்கு பதிலாக அந்த கதவின் நடுவில் ஒரு வட்டமான பள்ளம் இருந்தது. அதை சுற்றி சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் குறியீடுகள் இருந்தன. பாலா தன் பையில் இருந்த அந்த தங்கத் தகட்டை எடுத்தான். இதுதான் சாவி. ஆனா இதை எப்படி பயன்படுத்தணும்? அவன் அந்த தகட்டை உற்று பார்த்தான். தகட்டின் பின்புறம் ஒரு சிறிய வரி தமிழ் பிராமி எழுத்துக்களில் இருந்தது. ஒளியே வழிகாட்டும், நிழலே கதவை திறக்கும். பாலா சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த அறையின் உச்சியில் ஒரு சிறிய துளை இருந்தது. அதன் வழியாக நிலவின் ஒளி உள்ளே வந்து தரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விழுந்தது. பாலா தன் கழுத்திலிருந்த ஒரு சிறிய கண்ணாடியை எடுத்தான். அந்த நில ஒளி படும் இடத்தில் அந்த கண்ணாடியை வைத்தான். ஒளி எதிரொலித்து நேராக அந்த தங்க தகட்டின் மீது விழுந்தது. அடுத்த நொடி அந்த தங்கத்தகடு ஒரு ப்ரொஜெக்டர் போல செயல்பட்டது. அதிலிருந்து ஒரு நீல நிற ஒளிக்கற்றை புறப்பட்டு அந்த கதவில் இருந்த பள்ளத்தில் விழுந்தது. டக் டக் டக். கதவின் உள்ளே இருந்த 10,000 வருடத்து பூட்டுகள் திறக்கும் சத்தம் கேட்டது. பாலா வியப்பில் உறைந்தான். இது மேஜிக் இல்ல, இது அட்வான்ஸ்டு சயின்ஸ். அந்த கணமான் கருங்கல் கதவு மெதுவாக இரைச்சலுடன் உள்ளே திறந்தது. கதவு திறந்ததும் உள்ளே இருந்து ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. பாலா டார்ச் லைட்டை அணைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான். ஏனென்றால் அங்கே ஏற்கனவே வெளிச்சம் இருந்தது. பாலா கண்ட காட்சி அவனை மெய்சிலிருக்க வைத்தது. அது ஒரு சாதாரண குகை அறை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆய்வகம், ஏன்ஷியன்ட் லெபார்டரி. சுவர்கள் முழுவதும் பாஸ்பரஸ் பூசப்பட்டது போல பச்சை நிறத்தில் ஒளிர்ந்தன.
அறையின் ஒரு ஓரத்தில் நூற்றுக்கணக்கான சுவடிகள் அடுக்கப்பட்டிருந்தன. இன்னொரு பக்கம் பல்வேறு விதமான உலோக கலவைகளும் பாதரசக் கிண்ணங்களும் இருந்தன. அறையின் மையத்தில் ஒரு பெரிய மேடை இருந்தது. அந்த மேடைக்கு மேலே கூரையிலிருந்து தொங்கும் பெரிய படிகக் கற்கள் வழியாக ஒளி குவிக்கப்பட்டு கீழே இருந்த ஒரு பொருளின் மீது விழுந்து கொண்டிருந்தது. பாலா மெதுமாக அதை நெருங்கினான். அவன் கண்கள் விரிந்தன. இது இது என்ன? மேடையின் நடுவில் ஒரு விசித்திரமான எந்திரம் இருந்தது. அது கல்லால் செய்யப்பட்டதுதான், ஆனால் அதன் வடிவமைப்பு ஒரு நவீன இன்ஜின் போல இருந்தது. அதன் நடுவில் மிதப்பது போல ஒரு மோதிரம் சுழன்று கொண்டிருந்தது. பாலா அதை தொட்டு பார்க்க கையை நீட்டினான். இது சித்தர்களின் ரசவாதம் மட்டுமில்ல, இது காலத்தையே மிஞ்சிய தொழில்நுட்பம். டெக்னாலஜி பியாண்ட் டைம் என்று பாலா முணுமுணுத்தான். அவன் அந்த ஆய்வகத்தின் பிரம்மாண்டத்தில் லயித்து போய் தான் வந்த வழியை மறந்துவிட்டான். கிளைமேக்ஸ், தி கிளிஃப் ஹேங்கர். பாலா அந்த மோதிரத்தை எடுக்க முயன்றதோது பின்னால் ஒரு நிழல் விழுந்தது. சூப்பர் பாலா, உன்னால மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். பாலா திடுக்கிட்டு திரும்பினான். வாசலில் சிவா நின்றான். கையில் நவீன துப்பாக்கி, சைலன்சர் பிஸ்டல். அவனுக்கு பின்னால் புரொஃபசர் விஸ்வநாத் மெதுவாக நடந்து உள்ளே வந்தார். வெல்கம் டு த லேப் பாலா. இந்த இடத்தை கண்டுபிடிக்கத்தான் நான் 20 வருஷமா அலைஞ்சேன் என்றார் விஸ்வநாத். பாலாவுக்கு இப்போதுதான் புரிந்தது, தான் தப்பித்து வரவில்லை, இவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் என்று. விஸ்வநாத் சிரித்தார். இப்போ நகர பாலா, அந்த மோதிரம் உனக்கானதில்லை, அது எனக்கானது. விஸ்வநாத் கையை உயர்த்தினார். சிவாவின் துப்பாக்கி பாலாவின் நெற்றியை குறிவைத்தது. பாலா இப்போது அந்த எந்திரத்திற்கும் துப்பாக்கிக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டான்.